விஸ்வ இந்து பரிஷத் என்று பெயர், அனுமன் சேனா என்று பெயர், 1000 பெயர்களில் அவன் வருவான். அவனை நீங்கள் பயங்கரவாதி என்றுதான் அடையாளம் காண வேண்டும், ரவுடி என்றுதான் அடையாளம் காண வேண்டும். பாசிஸ்ட் சொல்றமே, பாசிஸ்ட் என்றால் என்ன அர்த்தம்னா, ஊர்ல பொறுக்கித்தனம் பண்றவங்க சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சானால் அதுக்கு பாசிஸ்ட் கட்சி என்று பெயர். அந்த கட்சிக்கு இந்தியாவில் பாஜக என்று பெயர். பொறுக்கிகளினுடைய கட்சி தான் பாஜக. தமிழனுக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரன், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனன், அவன் இந்தியாவினுடைய பிரதமராக மாற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தன் கொடி காட்டுறானா அவன் எவ்வளவு பெரிய தமிழோட துரோகியாக இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் எப்படி பிஜேபி கொடி பறக்க முடியும்? நான் கேட்கிறேன். நான் இங்க அதிமுக இருக்கிறது, திமுக இருக்கிறது, 1000 கட்சிகள், மாநில கட்சிகள் இருக்கிறது. இந்த கட்சி கொடி உத்தரப்பிரதேசத்தில் பறக்க முடியுமா? மத்திய பிரதேசத்தில் பறக்க முடியுமா? குஜராத்தில் பறக்க முடியுமா? ஒற்றை இந்தியா என்று பேசுகிறாயே, தமிழ்நாட்டு மாநில கட்சிகளின் கொடி வட மாநிலத்தில் பறக்க முடியுமா? ஏன் தமிழ்நாட்டினுடைய விடுதலை வீரர்களுடைய பெயர் வடநாட்டில் ஏதேனும் ஒரு தெருவிற்கு வச்சு